ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான எக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு பால். நான் காய்ச்சின பால் தான் யூஸ் பண்ணுறேன். சூடாக இருக்கக்கூடாது, நல்லா வார்மாக இருந்தால் கூட ஓகே. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 3/4 கப் அளவுக்கு மைதா சேர்க்கணும். இப்போ நான் 1/2 கப் சேர்த்துருக்கேன். 1/2 கப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மீதி இருக்க 1/4 கப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மைதா நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது இருக்கட்டும். இன்னொரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் ஆனியனை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் கீ அப்ளை பண்ணிக்கோங்க. நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் இருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ண பேட்டரை ஊற்றிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் ரவுண்ட் வர மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மாவை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. மாவோட மேல் சைடு லைட்டாக வேகணும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக வெந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி வெங்காயம்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இது மேலே ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, எல்லா சைடும் படுற மாதிரி பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு நிமிஷம் அளவுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இது ஓரளவுக்கு செட் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம். அடுப்பு கம்பல்சரி மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், அதிகமாக வச்சிடாதீங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாமே ரெடி பண்ணுங்கள். இப்போ பின்னாடி சைடு ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுருங்க. கடைசியாக இதில் சீஸை வந்துட்டு நான் துருவி சேர்க்க போகிறேன். அப்போ தான் நம்மளுக்கு ரோல் பண்ணும்போது நல்லா ஸ்டிக் ஆகும். உங்களுக்கு சீஸ் பிடிக்கும்னா நீங்கள் நிறைய கூட சேர்த்துக்கலாம். சீஸ் சேர்த்தா தான் நம்ம ரோல் பண்ணும்போது நல்லா ஸ்டிக்காகி வரும், கரெக்டாக நம்மளுக்கு ரோல் வரும். இப்போ பாருங்கள், சீஸ் மெல்ட் ஆன உடனே எடுத்துருங்க. இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் பண்ணிடலாம். அடுப்பை கண்டிப்பாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் எல்லாமே. சீஸ் மெல்ட் ஆன உடனே நீங்கள் எடுத்துடலாம், அதுக்கு மேலே நீங்கள் வைக்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இதையும் அதே மாதிரி சீஸ் சேர்த்துட்டு சீஸ் மெல்ட் ஆன உடனே எடுத்துடலாம்.
பாருங்கள், சீஸ் நல்லா மெல்ட் ஆகி பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இதையும் எடுத்துடலாம். கரெக்டான ஸ்டேஜ். இது சூடாக இருக்கும் போதே நீங்கள் ரோல் பண்ணிடணும். அப்போ தான் நல்லா ஸ்டிக் ஆகி ரோலாக வரும். இதில் மொத்தமாக எங்களுக்கு 3 ரோல் வந்துச்சு. நம்ம செஞ்சதில் 2 பெரிய ரோல், 1 வந்து சின்ன ரோல் வந்துச்சு. இப்போ பாருங்கள், இதை நான் கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டிலலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அபீஸ் ஃபுட் கேர்ள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.